ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த கிளாஸில் நம்ம எம்போஸ்ட் பிரைட் லூட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது அட்வான்ஸ் லெவலில் கிளாஸ் நம்பர் 49. இது முன்னாடி போட்ட எம்போஸ்ட் டபுள் கலர் லூட் ஸ்டிச்சோட அதே மாதிரி தான் வரும். பட் இதில் 3 கலர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 நீடில்ஸும் எடுத்து வச்சுக்கணும். த்ரெட் நீடில் ஒன்று, எக்ஸ்ட்ரா 2 நீடில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி ஸ்டிச்சில் பார்த்த மாதிரி அதே மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம லாக் பண்ணுவோம். அதுக்காக இப்போ இந்த ஸ்டிச்சை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி நான் மார்க் பண்ண இடத்துல இருந்து குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போட்டு வரேன். அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ண ஒரு குட்டி ஸ்டிச் போடுறேன். மேலே இருக்க எம்போஸ்ட் த்ரெட்டுக்கு கீழே குத்த போகிறோம். கீழே இருக்க எம்போஸ்ட் த்ரெட்டை கவர் ஆகிற மாதிரி இந்த த்ரெட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் முன்னாடி போட்ட ஸ்டிச்சில், அதாவது முன்னாடி பார்த்த கிளாஸில் வந்து நம்ம எம்போஸ்ட் த்ரெட் மேலே வச்சு அதை வந்து லாக் பண்ணோம் இல்லையா, பெருசாக எடுத்து லாக் பண்ணி இன்னொரு த்ரெட் யூஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு. ஆனால் இந்த கிளாஸில் வந்து உள்ளே வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறோம். நான் போடும்போது உங்களுக்கு புரியும். ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. பார்த்தீங்களா, நான் முன்னாடி வந்து நம்ம மேலே வச்சு அதை லாக் பண்ணியிருப்போம். அந்த த்ரெட்டு இழுத்து வச்சுருக்கிறத இப்போது உள்ளே வச்சு லாக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். முன்னாடி போட்ட ஸ்டிச் மாதிரியே தான் கீழே இருக்க அந்த க்ரீன் கலர் த்ரெட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம இந்த ஸ்டிச்சஸ் போட்டு வர போகிறோம். ஆரி கிளாஸ் பொறுத்தவரை நீங்கள் வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்டோடு போட்டால் தான் உங்களால் ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கற்றுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம். இப்போ வந்து இந்த தேர்ட் கலர் யூஸ் பண்ணுற ப்ளூ கலர், அதை வந்து இங்கே க்ரீன் கலர் பக்கத்தில் இருந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு போயிருக்கேன். அதையும் நான் இந்த பிங்க் கலர் முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி உள்ளே வச்சு தான், அது பார்த்திங்களா அங்கே உள்ளே குத்துறோம் இல்லையா, அந்த இடத்துல குத்தி நான் வந்து அதை பெருசாக எடுத்து லாக் பண்ணி மற்ற த்ரெட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி எடுத்து வச்சுக்குவேன் தனியாக. அடுத்து பார்த்திங்களா, க்ரீன் கலரை நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த கலர் யூஸ் பண்ணோம்? க்ரீன் கலர். அந்த க்ரீன் கலரை வந்து நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த எம்போஸ்ட் த்ரெட்டுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்து இங்கே உள்ளே குத்திருக்கேன். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த எம்போஸ்ட் த்ரெட் வந்து கேப் விழுந்துடும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு மேலே எம்போஸ்ட் த்ரெட் கவர் ஆகிற மாதிரி மேலே குத்திட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே எடுத்து குத்துங்க. அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க. கிளாஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நீங்கள் இது வீடியோ பார்த்தே கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத யார்கிட்டையும் கேட்க முடியாது. அதனால் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கும்போது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கும் போஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுவோம். நீங்கள் அதை மாற்றி அதை பண்ணும்போது நீங்கள் இன்னும் நல்லா கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் யூஸ் பண்ணோம், அதே த்ரெட்டு அதை ஃபாலோ பண்ணி க்ரீன் கலருக்கு அப்புறம் பிங்க் கலர் யூஸ் பண்ணோமா, இப்போது பிங்க் கலர் பண்ணுறேன் நான். பிங்க் கலருக்கு அப்புறம் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுவோம். கவனமாக பாருங்கள்.
லேடீஸ் வந்து வீட்லேயே இருக்கிறது வந்து பயங்கர டிப்ரெஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கூட இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் இதையும் கற்றுக்க முடியும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்கள் குறைச்சிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறேன். எவ்வளோ படிச்சிருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு கைத்தொழிலை வந்து நம்ம வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் கவனமாக பார்த்தாலே இது ஈஸியாக கற்றுக்க முடியும். ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபினிஷ் பண்ணுறது வந்து கரெக்டாக வரணும் இல்லையா? அதை வந்து கவனமாக பாருங்கள். இதோடையே நான் முடிச்சுட்டு நான் பிங்க் கலர் போட்டிருக்கலாம். அது கரெக்டாக லெவலாக முடிஞ்சிருக்கும். இது வந்து கடைசின்றதுனால இங்கேயே நம்ம வந்து நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இதை லாங்காக குத்தி நம்ம வந்து லாக் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே நாட் போட்டு நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த த்ரெட் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ரிலீஸ் பண்ணி அதை நான் போட ஆரம்பிக்கிறேன். இந்த ஸ்டிச்சுக்கும் டிசைன் போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஷேப் மட்டும் போட்டால் போதும். எப்பயுமே ஸ்டிச் பண்ணும்போது முன்னாடி குத்தி எடுத்திருப்போம் இல்லையா, மேலே எடுத்திருப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணுறத கொஞ்சம் பக்கத்தில் போடுங்க. ஃபினிஷ் பண்ணும்போது அது பாருங்கள், ஏற்கனவே குத்துனதில் குத்திட்டு அது லாக் பண்ணுறதுக்காக அதை பக்கத்தில் போட்டுரு. அது பார்த்தீங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ இங்கே நாட் போட்டு முடிச்சிடுறேன். கடைசியாக பிங்க் கலர் எடுத்துருக்கோம். அதையும் இருக்கிற கேப்பில் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் எப்போவும் என்ன பண்ணுவோம், முடித்ததுக்கப்புறம் சுற்றிலும் செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷிங்காக கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்கும், மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் நல்ல பிரைட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். தேங்க்யூ.